அதாவது தங்கச்சிக்கு சீர் செய்யற திட்டம் திட்டங்க, அதுக்கப்புறம் 1 பவுன் நகை கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து அதாவதுமா ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றவங்க யோசிச்சு சொல்லுவாங்க. ஆனா அதிமுகவும் 3 சிலிண்டர் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஏமா அதுதான் நான் தான் சொல்றேனே, இவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு வர்றவங்களா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. அத பாப்போம். அப்படி எதுக்குறவங்க தான் எங்களுக்கு சும்மா இந்த கதையெல்லாம் இங்க விடாத. இந்த கதையெல்லாம் வந்து நீ எடப்பாடி கிட்டயோ அல்லது விஜய் கிட்டயோ கையூட்ட வாங்கிட்டு எல்லாம் இந்த சேனல் நடத்துறீங்க போல இருக்கு. வட்டி கட்டுறதுக்கும் கடனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறேன். வட்டி வந்து கட்டுறீங்க, அப்ப அசல் வந்து நீங்க எப்ப கொடுத்து? அசல் நாங்க கொடுக்கறப்ப வருமானம் வரும். மாநில அரசு நாங்க இப்ப வருமானத்துக்குரிய வழியை செஞ்சு, ஆனா அந்த வட்டியை கடன் வாங்கி தான் கட்டி இருக்கீங்க. இந்த ஆட்சி எங்களுக்கு முடியாது. எங்களுக்கு ஆட்சி இனிமே தமிழகத்தை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளயும் வன்மம் இருக்கு. ஒவ்வொரு இப்ப எப்படி நீ வன்மமா என்ன கேள்வி கேட்கற? இருமா, இப்ப வன்மமா என்ன கேள்வி கேட்கற? இல்ல இதே வன்மம் தான் எல்லாத்துக்கிட்டே இருக்கும். ஆதங்கம் தான், ஆதங்கம் வன்மம் எல்லாம் ஒண்ணுதான். இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களை சீரழிய விடுது இந்த திமுக. அவங்களும் சட்டமன்றத்துல இருக்காங்க, இவங்க எல்லாம் சட்டமன்றத்துல பேசுவாங்க. அதெல்லாம் ஊழல்லாம் பண்றீங்க. ஆமா, அவங்க எனக்கு வாயில அசிங்கமான வார்த்தை வந்துடும், நீ பொம்பளை பிள்ளையா இருக்க தப்பிச்சு போ, இந்த மாதிரி எல்லாம் பேசாது. நுட்பமானது. கரப்ஷன் கலெக்ஷனுக்குலாம் பேர் போன 4 லட்சம் பெண்கள்ல ஏதோ காம கொடூரங்கள் 1-2 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. 1-2 பேர் இவ்ளோ கற்பழிப்புகள் வந்து ஆமா இருக்கும். இந்த பாரு, அதான் அந்த ஒரு அந்த பொண்ணு பேரெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும்? அதான் நான் முதலமைச்சரா வருவேன், நான் முதலமைச்சரா வருவேன். எனக்கு என்ன பயம்? திரிசாதான். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிச்சேன், நான் தான் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சரா வருவேன்னு சொல்லிச்சு. இல்ல நாங்க மகளிர் தினத்தன்று ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன, நாங்க ரெக்கார்ட் டான்ஸ் போடுவோம், கரகாட்டம் போடுவோம், கேப்ரா கூட ஆட விடுவோம். நீதானே அந்த அதுதான் சார் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இன்னொருத்தர விமர்சனம் பண்ணீங்க. நாங்க குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். குக்கு செய்திகளுடைய அடுத்த கட்ட நகர்வா உங்களுடைய ஆதரவுனால புதிய ஸ்டுடியோவை ஓபன் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. அதே போல இப்போவும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ உங்களுடைய ஆதரவை எப்பொழுதுமே எங்களுக்கு அழியுங்க. நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா காமாட்சி நாயுடு அவர்கள் இணைந்திருக்காரு. வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து பெண்களுக்கு 6 சிலிண்டர் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இதனால நிறைய வணிக சிலிண்டர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால நிறைய ஹோட்டல்லாம் வந்து மூடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழக அரசு இதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? எடுத்துட்டாங்களா? விஜயை பற்றி கேட்ட, அதுக்கப்புறம் திடீர்னு தமிழக அரசை பற்றி வர்ற. தமிழக அரசை பொறுத்த மட்டும் முந்தா நாளே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து மாண்புமிகு பிரதமருக்கு கடிதம் எழுதிட்டார். இந்த மாதிரி வந்து ஹோட்டல்கள்லேயும் வீடுகள்லேயும் வந்து தட்டுப்பாடு இருக்குது, உடனடியாக அந்த தட்டுப்பாட்டுக்கு நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடிதம் முந்தா நாளே எழுதியாச்சு. இதுலேயே வந்து விஜயை கொண்டு வராங்கன்னா, விஜய் அவர்களுக்கு ஒருவேளை ஒரு யூகத்தின் அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் பிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருப்பாரோ அப்படின்லாம் வந்து வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்களே. 6 சிலிண்டர் எல்லாம் கொடுக்க முடியாதுமா, சும்மா இவர் ஏதோ கதை விட்றாரு. 6 சிலிண்டர் வருஷத்துக்கு 6 சிலிண்டர்னா இப்போ இன்னைக்கு இருக்க ரேட்டுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு? 6000 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் 2500 ரூபா கொடுப்பாரு, சரியா? அதுக்கப்புறம் மாதம் அது இதெல்லாம் மாதத்துக்கு 2500 ரூபா கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னாரு? வேற என்ன நிறைய சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த அதாவது தங்கச்சிக்கு சீர் செய்யற திட்டங்க, அதுக்கப்புறம் 1 பவுன் நகை கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து அதாவதுமா ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றவங்க யோசிச்சு சொல்லுவாங்க. ஆனா அதிமுகவும் 3 சிலிண்டர் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஏமா அதுதான் நான் தான் சொல்றேனே, இவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு வர்றவங்களா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. அப்போ வந்து திமுக மகளிர் உரிமை தொகை வந்து கொடுக்கறதையும் இது போன்றுதான் வந்து விமர்சனம் எழுப்புனாங்க.
எப்படி மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்க முடியும், எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு விமர்சனம் வந்துச்சு. ஏம்மா, அதை நடத்தி காமிச்சுதா இல்லையா அது திமுக? நடத்தி காமிச்சோம்மா. அதே போலதான் இதுவும் வந்து அதெல்லாம் அது கொடுத்தாங்க. மாதிரி இதை பண்ண முடியாது. ஏற்கனவே நாங்க இதெல்லாம் கொடுத்ததுனால இன்னைக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம். புரிஞ்சதா? இனி அந்த லிமிட்ல தான் இருக்கும். அப்போ தமிழகத்தை நீங்க கடன்ல வச்சிருக்கீங்கன்றது நீங்க தமிழகத்தை ஒத்துக்கிறீங்களா? மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா கடன்ல தான் இருக்கு. இந்தியா அதுல அதிகமா கடன் வாங்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகம் அப்படின்னு தமிழகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க ஏற்கனவே அவங்க வச்சிருந்த கடன் வந்து 5 லட்சம் கோடி. அதுக்கப்புறம் நாங்க வட்டி கட்டினது 2,35,000 சார், அவங்க கோடி. இருக்கும் பொழுது 4 லட்சம் கோடி, நாங்க நீங்க யார் அதுக்கப்புறம் சொன்னா? 11 லட்சம் 4 கோடியாக லட்சம் கோடி மாறி இல்ல, 4,80,000 கோடி. புரிஞ்சுக்கோ, 4,80,000 கோடி. அதுக்கு வட்டி கட்டினது 2,35,000 கோடி. 1.5 லட்சம் கோடி வட்டி கட்டினதா சொல்ல 1.5 லட்சம்லாம் கிடையாது, 2,30,000 சட்டமன்றத்திலே அறிவிச்சாச்சு. நீ எந்த ஊர்ல இருக்க? ஏற்கனவே இதை நான் பேசியிருக்கேன். சார், சட்டம் சட்டமன்றத்திலயும் வந்து அந்த திமுக அரசு சில பொய்களை வந்து பொய்யெல்லாம் சட்டமன்றத்துல இதெல்லாம் சொல்ல முடியாது. சும்மா பொய் ஆனா பொய் அண்ணாமலை அவர்கள், எடப்பாடி அவர்கள்லாம் வந்து ஒரு அறிக்கை எடுத்து வெளியிடுறாங்க. இந்த மாதிரி திமுக அரசு ஏம்மா, 1.5 லட்சம் கோடி இங்க தான் பாரு, வந்து முட்டை இடுற வெளியிட்டாங்க. கோழிக்கு தான் வலிக்கு தெரியும். இவனுக்கு ரோட்ல போற நாய்க எதை வேணாலும் குலைச்சிட்டு போலாம். அதெல்லாம் இங்க எடுக்காது. புரிஞ்சுக்கோ. ரோட்ல போற நான் கூட எதையாவது சொல்லலாம். இந்த அரசு எனக்கு பிடிக்கலன்னா அந்த அரசை பத்தி ஏதாவது நான் தப்பா சொல்லிட்டு மக்களுக்கு போலாம். உங்களை பிடிக்கவே இல்லையா? அப்ப பிடிக்கலன்னு தானே மக்களை சொல்லுவாங்க. எங்களுக்கு பிடிக்கலன்னு எந்த நாய் சொல்லுச்சு? மக்கள் தான் சார் சொன்னாங்க. மக்கள் சொல்லல. ஒன்ன மாதிரி கேடுகட்ட கழுதையை தான் சொல்லுதுங்க. சார், நீங்க மகளிர் சும்மா. உரிமை தொகையை 2.5 வருஷம் கொடுக்கல, 2.5 வருஷம் தான் கொடுத்திருக்கீங்க. நாங்க இப்ப கொடுத்ததே எங்களுக்கு பெருசு, எங்களுக்கு இதே பெரிய விஷயம் சொல்லி எத்தனை பேர் பேட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் உன் காதுக்கு ஏறாதோ? சார், எத்தனை பெண்கள் பேசுறாங்க? ஒரு புறம் வந்து அதெல்லாம் திமுகவுடைய பெண்கள். அது திமுக பெண்கள், எல்லாமே திமுக பெண்கள் தான். பெண்கள்ல இன்னைக்கு 90 விழுக்காடு வந்து எல்லாம் திமுகல தான் இருக்காங்க. புரிஞ்சுக்கோ. 90 விழுக்காடு பெண்கள் திமுகவை எதிர்க்கிறாங்க. 10% பெண்கள் தான் திமுகவுக்கு அத ஆதரவு பார்ப்போம். அப்படி எதுக்குறவங்க தான் எங்களுக்கு அதுவுமே வந்து உங்க பிரியாணிக்காக. சும்மா இந்த கதையெல்லாம் இங்க விடாத. இந்த கதையெல்லாம் வந்து நீ எடப்பாடி கிட்டயோ அல்லது விஜய் கிட்டயோ கையூட்ட வாங்கிட்டு எல்லாம் இந்த சேனல் நடத்துறீங்க போல இருக்கு. சார், அதனாலதான் நீங்க அவங்களுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கீங்க. DMK உண்மையை பேச காரர்கள் கத்துக்கோமா, உண்மையை பேச கத்துக்கோ. 4,80,000 கோடி கடன் வச்சிருந்தாங்க. நாங்க 2,35,000 கோடி வந்து வட்டி கட்டி இருக்கோம். அது மொத்தம் 4,80,000. இது ஒரு 2 எவ்வளவு ஆச்சு? சார், வட்டி கட்டி இருந்தா நீங்க கடன் அடைச்சிருந்தா அது கடன் குறைஞ்சிருக்கணும். வட்டி கட்டுறதுக்கும் கடனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறேன்? வட்டி வந்து கட்டுறீங்க, அப்புறம்? ஓகே. அப்ப அசல் வந்து நீங்க எப்ப அசல் நாங்க கொடுக்கறப்ப வருமானம் வரும். மாநில அரசு நாங்க இப்ப வருமானத்துக்குரிய வழியை செஞ்சு ஆனா அந்த வட்டியே கடன் வாங்கி தான் கட்டி இருக்கீங்க. இங்க பாருமா, கடன் வாங்கித்தாமா வட்டி கட்ட முடியும். அதுக்கு காரணம் வருவாய் வேணும், வருவாய் வேணும். இன்னைக்கு வருவாய் வந்து இன்னைக்கு தன்னிறைவுல இருக்கும். அதாவது எங்க பட்ஜெட்ல வந்து அதிகமான துண்டு விழல. புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால இனி போக போக இந்த வரக்கூடிய இந்த 5 ஆண்டு எங்க ஆட்சியில கண்டிப்பா நாங்க வந்து துண்டு விழாத பட்ஜெட் போறது மட்டுமில்ல, வருவாயும் நாங்க பெருக்கிடுவோம். வருவாயை பெருக்கித்தான் இப்ப மக்களுக்கு செஞ்சுட்டு முடிய போகுது. இப்ப வந்து என்ன வருவாயை நீங்க ஈட்ட போறீங்க? இந்த ஆட்சி எங்களுக்கு முடியாது. எங்களுக்கு ஆட்சி இனிமே இந்த தமிழகத்தை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் இருக்கும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சரா இருப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் உங்க மனசுல இருந்தா அத தண்ணியை ஊத்தி சோப்பை போட்டு கல்வி. இதுல வந்து உங்க கூட்டணி கட்சிக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் சட்ட ஒழுங்குல கவனம் செலுத்துங்க, அங்கங்க கொலைகள் கற்பழிப்புகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட கூட்டணி கட்சி தலைவரே வந்து சொல்லியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு முதல்வர் அவர்கள் கண்ணை மூடி? நான் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளை பத்தி விமர்சனம் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இதே விடுதலை சிறுத்தைகள்னால இன்றைக்கு தமிழகத்துல மற்ற இனத்தை சார்ந்தவங்க, அவங்களுடைய இனம் இல்லாத மற்ற இனத்தை சார்ந்தவர்கள் படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் நாம பேச ஆரம்பிச்சோம்னா எங்க கூட்டணி தர்மத்துக்கு அதை ஏற்புடையது அல்ல. ஆனா அவர் சொன்னது உண்மைதானே. அவர் சொன்னது என்ன உண்மை? சமீபத்துல கூட பண்ணத்தாமா நடக்கும், நடக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளயும் வன்மம் இருக்கு. இப்ப எப்படி நீ வன்மமா என்ன கேள்வி கேட்கற? இருமா, இப்ப வன்மமா என்ன கேள்வி கேட்கிற? இல்ல, இதே வன்மம் தான் எல்லாத்துக்கிட்டே இருக்கும். ஆதங்கம் தான், ஆதங்கம் வன்மம் எல்லாம் ஒண்ணுதான். இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களை சீரழிய விடுது இந்த திமுக. திமுக இந்த பாரு, ஒரு விஷயம் நீ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாதிரி ஒரு நல்ல ஆட்சி இனிமே எந்த கட்சியாலும் நடத்த இயலாது. நீங்க இங்க பாருமா, இருமா, திருச்சியில எங்க முதலமைச்சர் வந்து பட்டியலிட்டாரு.
அவங்க ஆட்சியில என்ன பண்ணாங்க, எங்க ஆட்சியில என்ன பண்ணோங்கிறதெல்லாம் பட்டியலிட்டார்ல, அந்த பட்டியலை கொஞ்சம் கேளு. அவங்க ஆட்சியில பண்ணதெல்லாம் நீங்க அத வந்து இனிமே வராது அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. இங்க பாருமா, நாங்க எதை போய் க்ளோஸ் பண்ணோம்? தாலிக்கு தங்கம் கொடுத்தது அந்த அம்மா ஆட்சி காலத்திலே அது மூடி மட்டும் போயிடுச்சு. இல்லாம பெண்கள் வந்து வேலைக்கு செல்றதுக்காக அதிமுக காலகட்டத்துல ஸ்கூட்டிக்கு மானியம் எல்லாம் அது கொடுத்தாங்க. ஸ்கூட்டிக்கு மானியம் எத்தனை பேருக்கு கலட்டினாங்க? கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு. யார் சொன்னா 3 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்கன்னு? இந்த பாரு, எல்லாமே சட்டமன்றத்துல அவங்க பட்ஜெட்ல தாக்கல் பண்ணிருக்காங்க. வெறும் 35 பேருக்கு பெண்களுக்கு, அதுவும் அவங்க கட்சிக்கார பெண்களுக்கு கொடுத்தாங்க. அது 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 போட்டோவுக்கு பத்திரம், அவ்வளவுதான். அதிமுக காலகட்டத்துல அந்த ஸ்கூட்டில அம்மா ஸ்டிக்கர் ஒட்டி நிறைய போயிட்டு இருந்தது. அது அம்மா ஸ்டிக்கர் நீ கூட ஒரு ஸ்கூட்டர்ல ஒட்டிட்டு போனா கவர்மெண்ட்ல இருந்து மானியம் கொடுத்திருக்காங்க இல்லையா, அது மூலியமா வாங்கினதா அதெல்லாம் இங்க பாரு. மானியம் கொடுத்தது மிஞ்சி போனா 35 305, அது எனக்கு சரியா கணக்கு தெரியல, அவ்வளவுதான். அதுக்கு மேல கொடுக்கல, அதுக்கு மேல கொடுக்கல, சரியா? அதுக்கு மேல குடுக்கல. மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலும் 5 லட்சம் பெண்கள் இருமா. இப்ப சென்னையில ஓடுது இல்லம்மா ஸ்கூட்டர், எந்த ஸ்கூட்டர் இல்லம்மா அம்மா படம் ஓட்டுருக்கு? அவங்களுடைய ஆட்சி காலத்துல இருந்தது சார். அப்ப அதுக்கு பின்னாடி பிச்சிட்டீங்களா? அதாவது திமுக அதை நிறுத்திட்டாங்க. இந்த பாரு, திமுக நிறுத்திட்டான். ஏற்கனவே கொடுத்ததுல ஒட்டி ஓட்டணும்ல, ஏன் ஒட்டி ஓட்டல? கிராமப்புறங்கள்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமா, கிராமப்புறங்கள்ல ஓட்டுறாங்க. நீ போய் ஓட்டு போ, கிராமத்துல போய் ஓட்டு, சிட்டிக்கு வராத. அப்ப இது வரைக்கும் திமுக பெண்களுக்கு அநீதி மட்டும் தான் செஞ்சிருக்கு. பாருமா, திமுகவை பத்தி குறை சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு வயசும் பத்தாது, உன் சேனலுக்கு வயசும் பத்தாது, புரிஞ்சுக்கோ. 2 பேத்துக்கும் வயசு பத்தாது. திராவிட கட்சி குறை ஏதாவது தவறு செய்தால் அது சுட்டி காட்டக்கூடிய தகுதி வந்து மீடியாக்கு இருக்குல்ல. அத வந்து எந்த அளவுக்கு சுட்டி காட்டணுமோ அதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. அந்த நாகரிகத்தை அந்த நாகரிகத்தை மீறக்கூடாது, புரிஞ்சுக்கோ. எந்த அளவுக்கு பேசலாமோ அந்த அளவுக்கு தான் பேசலாம். அளவுக்கு அதிகமா பேசினாக்க சாட்டை குற்றங்கள் வெளிவந்துரும். நாங்க என்ன குற்றம் பண்ணிருக்கோம்? இந்தம்மா, நாங்க குற்றம் பண்ணாக்க இங்க வந்து நீதிமன்றம் இருக்கு. ஏற்கனவே நீதிமன்றம் அதாவது அது கழுகு கண்ணை வச்சு அது பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்க எதிர்கட்சி வரிசையில இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி டெல்லியை ஆண்டுகிட்டு இருக்கு. அவங்களும் சட்டமன்றத்துல இருக்காங்க. இவங்க எல்லாம் சட்டமன்றத்துல பேசுவாங்க. அதெல்லாம் ஊழல்லாம் பண்றீங்க. ஆமா, அவங்க எனக்கு வாயில அசிங்கமான வார்த்தை வந்துடும். நீ பொம்பளை பிள்ளையா இருக்க, தப்பிச்சு போ. இந்த மாதிரி எல்லாம் பேசாது. நுட்பமானது. பேர் போன. ஆமா, பேர் போச்சுன்னு மக்கள் சொல்றாங்க. மக்கள் இந்த மாதிரி மக்கள் பெயர்ல பழிய போடக்கூடாது. நீ கேக்குற உன் ஊடகத்துல கேக்குறேன்னு மக்கள் மக்களை பேசுற. யார் உன்கிட்ட வந்து சொன்னாங்களா? மக்கள் உன்கிட்ட வந்து சொன்னாங்களா? நிறைய மக்கள் வெளியே வந்து கோரிக்கைகளை இந்த பாரு, எந்த கோரிக்கை எங்க வந்து சொன்னா? இந்த கதையெல்லாம் விடக்கூடாது, இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடக்கூடாது. இந்த மக்கள் வந்து இந்த ஆட்சி தான் தொடரணும்னு சொல்லி அப்படி ரோட்ல போய் பாரு. பெண்கள்கிட்ட நீ நாளையில இருந்து நீங்க போங்க, அவலமான ஆட்சி வரவே கூடாதுன்னு கண்ணீர் விடுறாங்கல்ல. அப்ப விட்டுக்கிட்டே இருங்க. நேத்து கூட மதுராந்தகத்துல 14 வயது ஒரு பெண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. உங்க ஆட்சியில தினந்தோறும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லதான் அப்படின்னு நீ தானே சொல்ற. அப்ப நீங்க எல்லாம் அரசாங்கம் வந்து பிடிக்குது, அவனுக்கு தண்டனை கொடுக்கு. இப்ப கூட கோயம்புத்தூர்ல நடந்த அந்த 3 பேத்துக்கு இப்ப தண்டனை கொடுத்தாச்சா? சும்மா அந்த கதையெல்லாம் விடக்கூடாது. அந்த 3 பேத்துக்கு இப்ப சாகரவள்ளியும் நீதிமன்ற இது கொடுத்தாச்சா? ஜெயில் சிறை தண்டனை கொடுத்தாச்சா? நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு பின்னாடியே உனக்கு பின்னாடியே ஒரு கான்ஸ்டபிள் அனுப்புவான். 4 கோடி பெண்களுக்கு 4 கோடி பெண்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 4 கோடி பெண்கள் இருக்கீங்க. இந்த 4 கோடி பெண்களுக்கு இங்க இருக்கவங்க கிடையாது. அப்ப வெளி மாநிலத்தில இருந்து அங்க கொண்டு வந்து காவலுக்கு போட்டு இந்த 4 கோடி பெண்களுக்கு பின்னாடியே பொச்சுக்கு பின்னாடியே போக சொல்லுவோமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போலீஸ் போட சொல்ல, ஆனா பாதுகாப்பு உறுதி செய்யுங்களே. அதெல்லாம் பாதுகாப்பு எல்லாம் உறுதியாத்தான் இருக்கு. பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாக்க இந்த நாடே தீக்கிரையாயிருக்கும், புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஊபி மாதிரி, ராஜஸ்தான் மாதிரி, மத்திய பிரதேஷ் மாதிரி, பீகார் மாதிரி எல்லாம் இல்ல. தமிழ்நாடு தான் இருக்கிறதுல ஜெனியூன்னஸ். இன்னும் நீங்க ஒரு 2 வருஷம் தொடர்ந்தீங்கன்னா அதே போல ஒரு அவல நிலை இங்க தமிழகத்துல கண்டிப்பா வரவே வராது. ஏன்னா நாங்க வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, நாங்க பல்லாண்டு காலமா ஆண்டுகிட்டு இருக்கோம். இப்ப ஏற்கனவே 6வது முறை ஆண்டுகிட்டு இருக்கோம், புரியுதா? அடுத்து வந்தா நாங்க 7வது முறை ஆள போறோம். எங்களுடைய ஆட்சியை 7வது முறைக்கு வாய்ப்பே இல்லைன்னு அரசியல் விமர்சனம் சொல்றான், அயோக்கிய பைய சொல்றாங்கிறது எங்களுக்கு கவலை இல்லை. எந்த அயோக்கியம் சொன்னாலும் சரி,
எந்த அரசியல் விமர்சகர் சொன்னாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. மக்களும் சொல்லி எங்களுக்கு மக்கள் எல்லாம் மக்கள் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். உங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. நாங்க தான் மீண்டும் ஆட்சி அமைப்போம். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. 200 தொகுதிகள்ல எங்களுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும். 20 தொகுதிகளே தாண்டறது கஷ்டம்னு சொல்றாங்க. அதான் 20ல இன்னொரு சைபரை சேர்த்துக்கோ. 20ல இன்னொரு சைபரை சேர்த்தனா 200 தொகுதிகள்ல நாங்க ஜெயிப்போம். ஒரு அவல நிலை தொடர்ந்தா அந்த 2 0வுமே போயிடும். அப்படியா? பரவாயில்ல, போகட்டும், நாங்க பாத்துக்கிறோம். அப்படியே இப்ப பிரச்சனை வந்தாலும் மீண்டும் நாங்க பீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப எந்திரிச்சு வருவோம். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். புரியுதா? எங்களுடைய ஆட்சியை பத்தி குறை சொல்ற ஊடகமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாம் காசு கொடுத்து வச்சிருக்காரு. எடப்பாடி 400 ஊடகங்களை வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த தம்பியும் நிறைய 400 வச்சிருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஊடகங்களை விலைக்கு எங்களுக்கு நாங்க யாருக்குமே காசு கொடுத்து எந்த ஊடகமும் இல்ல. அவங்களே ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நாங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். 500 ஊடகத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். அதான் இங்க இருக்க பேசக்கூடிய அதான் எல்லாத்தையும் நாங்க தான் இங்க வச்சிருக்கோம். எல்லாம் எங்களுக்கு தான் சாதகமா பேசுறாங்க. மிக்ஸ் மீடியாவும் பேசுது, யூடியூப்பும் பேசுது, மக்களும் பேசுறாங்க. ஆட்சியை மீண்டும் அமைப்போம். சார், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாஜக விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. விஜய்க்கு 40 சீட்டு ஒதுக்கி துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுக்கறதுக்கான பிளான் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஏம்மா, அதாவது இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான செய்தி இல்லை. ஏற்கனவே செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு. ஏற்கனவே எடப்பாடியார் ஒரு 4-5 பேர் தாவேக்கா கூடிய அவருடைய பொதுக்கூட்டங்கள்ல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆட்டும் போது என்ன சொன்னாரு, பல நெளிவி என்னமோ ஒரு இது சொன்னார், எனக்கு தெரியல. ஒரு பிரம்மாண்ட கட்சி இணைய போகுதுன்னு, ஒரு பிரம்மாண்டமான கட்சி இணைய போகுதுன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப கூட அவங்க சைட்ல இருந்து 75 தொகுதி தர்றோம், துணை முதலமைச்சர் தர்றோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதாகத்தான் கேள்வி. பட் அவங்க கூப்பிட்டாங்கன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. கூப்பிட்டதாக கேள்வி. அதுக்கப்புறம் இந்த தம்பி அதை இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்வி. அதுக்கப்புறம் இப்போ அதுக்கே ஒத்துக்காத இப்போ 40-45 தொகுதிக்கு ஒத்துக்குவாரா? யோசிச்சு பாருங்க. இப்ப பிஜேபிக்கே அவங்க கேட்டது 50-55 கேட்டாங்களாம். இவரு 35 தொகுதி தான் தரேங்கிறாரு. இன்னைக்கு பேப்பர்ல 35 தொகுதி தான் அதிமுக தரேன்னு சொல்லியிருக்கான். அதுலயே இழுபறியா இருக்கான். ஏற்கனவே அமித்ஷா பேசியிருக்காரு. இப்போ இன்னைக்கு பிரதமர் இதுக்கு வர்றாரு திருச்சியில. பிரதமரும் இன்னைக்கு அதை பத்தி பேசி முடிப்பாருன்னு எதிர்பார்க்கிறோம். சரியா? ஆகையினால இப்ப அவங்க விஜய் அவர்களும் என்டிஏல போயிட்டா மிகப்பெரிய சக்தியாக அதிமுக. ஆமா, தெரியும். பொம்பளை அந்த பிள்ளைதான் அடுத்த துணை முதலமைச்சர். யார் வருவா? யாரு சார்? அதான் அந்த பொண்ணு பேரெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும்? அதான் நான் முதலமைச்சரா வருவேன், நான் முதலமைச்சரா சொல்லுங்க. எனக்கு என்ன பயம்? திரிசாதான். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிச்சேன். நான் தான் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சரா வருவேன்னு சொல்லிச்சு இல்ல. அது முதலமைச்சரா வந்தாலும் வரும், இல்ல துணை முதலமைச்சரா வரும். அதுக்கு அரசியல் பத்தி பேசுறோம்னா அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணோம். ஒரு நடிகையை அரசியல் கொண்டு அந்த பொண்ணு இவரு என்னத்துக்கு இப்ப இவரு அவங்க ஏதாவது ஒரு கட்சியில இருக்காங்களா, இல்லன்னா ஒரு கட்சியில அவங்க சேர்ந்து கட்சியில இருக்காங்க இல்லங்கிறத பத்தி இல்ல. கட்சியில இருந்தா ஒரு மாவட்ட செயலாளரா இருக்காங்களா? கட்சியில இருந்தா தான் முதலமைச்சரா வரணுங்கிற அவசியம் இல்ல. எம்எல்ஏக்கெல்லாம் கூடி தேர்ந்தெடுத்தா அவங்க தான் இது. அடுத்து ஏதாவது ஒரு எம்எல்ஏ ரிசைன் 6 மாசம் இது மூலமா விஜய் அவர்கள் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றீங்களா? இங்க பாருமா, விஜய் நோட்டோவுக்கு கீழே தான் ஓட்டு வாங்குவாரு, புரிஞ்சுக்கோ. அதுக்கு மேல அவர் ஓட்டு வாங்க மாட்டார். 5% அல்லது 6% ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம். வீடியோலாம் சொல்லிருக்கீங்க விஜய் அவர்களுக்கு 10% அது அப்ப இப்ப இவரு திரிசா கூட சேர்ந்து அங்க இங்க டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி பார்த்தா டிஎம்கே ஜெயிக்கவே ஜெயிக்காதே. டிஎம்கேக்கும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்களே வரலாறு, குடும்ப வரலாறு. அதான் குடும்ப வரலாறு போடட்டும். அதே மாதிரி இந்த பொண்ணு வரலாறை காட்டிலும் இந்த வரலாறு எங்க வரலாறு இப்ப இல்லம்மா. எங்கது எப்ப 1947க்கு முன்னாடி. அதுதான் சார், நீங்களே ஆட்சிக்கு வரும்பொழுது விஜய் அவர்கள். நாங்க என்ன ஆட்சிக்கு, நாங்க ரிகார்டா தானே பொண்டாட்டி வச்சிருக்கோம். எவன மாதிரி நாங்க பொண்டாட்டி மகளிர்
தினத்தன்று ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன, நாங்க ரெக்கார்ட் டான்ஸ் போடுவோம், கரகாட்டம் போடுவோம், கேப்ரா கூட ஆட விடுவோம். நீதானே அந்த அதுதான் சார் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இன்னொருத்தர் விமர்சனம், நாங்க இன்னொருத்தர் விமர்சனம்னா கட்டின பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறான், கட்டின பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் சோறு போட மாட்டேங்கிறான், அவன் எல்லாம் ஒரு ஆளு, அவன் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரா வரணும். உனக்கெல்லாம் அறிவுங்கிறதே இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? வச்சு ஒருத்தர் இவ்வளவு விமர்சனம் பண்ணி அப்புறம் என்ன இருமா, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். ஒழுக்கங்கிறது வந்து தான் குடும்பத்திலேயாவது இருக்கணும். அதுதான் திமுக குடும்பத்துக்கு இல்லையே. திமுக குடும்பத்துல இல்லன்னு எந்த நாய் சொல்லுச்சு? நீங்களே சொன்னீங்களே. என்ன சொன்னேன் நான்? அந்த காலத்துல இருந்து அப்படிதான். இல்லம்மா, அந்த இங்க பாரு, இப்பதான் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது சட்டம். அதை டைவர்ஸ் பண்ணி தான் இன்னொரு கல்யாணம் பண்ணோம். அப்ப எல்லாம் டைவர்ஸ் பண்ணாமலே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த காலத்துலதான் அவங்க பண்ணாரு. யாரு பண்ணா? உதயநிதி எந்த காலத்துல இருக்காரு? இந்த உதயநிதிக்கு ஒரு பொண்டாட்டி தான், ஒரு பொண்டாட்டி தான், வேற எவ பொண்டாட்டி இருக்கா? இப்ப வீடியோக்கள் எடுத்து வெளியே விட்டுட்டு வர, அது சினிமா நடிகர் படத்துல நடிக்கும் போது திமுகவுக்கு தகுதி இல்லை விஜய் அவர்கள். பாருமா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சினிமால அவர் நடிச்சுட்டு இருக்கும் போது அவர் கூட நயன்தாரா வந்துச்சு, இந்த பொண்ணு தான் வந்துச்சு, இந்த மாதிரி எல்லா பொண்ணுகளும் தான் வருவாங்க. அதே போலதான் அங்கேயும் நடந்துட்டு. அங்க அப்படி நடக்கல. முந்தா நாள் கல்யாணத்துக்கு எப்படி போனாங்க? என்ன அறிவு கிடையாது? கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு, ஆமா கெஸ்ட், அந்த போன இறங்கின காரை அவ கார்ல தான் போய் இறங்குறாரு. அது தெரியுமா உனக்கு? சார் அதுவே ஏஐ சார். இந்த கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொல்லுவேன், அவன் சொன்னா உனக்கு அது லூஸ் தனமா பேசிட்டு லூஸ் கழுது எல்லாம் ரொம்ப அது என்ன கடுப்பேத்துற, ரொம்ப ஓவரா கடுப்பேத்திட்டு இருக்க. அவன் கார்ல போய் இறங்கி ஏஐ போட்டாங்க. அவளே ஏஐன்னு கூட சொல்லுவ போல இருக்கு. ஏன்னா அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிதான் போட்டு அப்படி இல்லாமல சொல்றாளுங்க. ரோடு கூட்டுறவன் கூட 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், 10 பொண்டாட்டி வச்சிருக்கான். ஒருத்தி சொல்ற 1000 அக்கா இருக்கா, 1000 தங்கச்சி இருக்கா, நாங்க பொண்டாட்டியாவும் இருக்கிறோம். 1000 பேர் இவங்களுக்கு பொண்டாட்டியா இருப்பாளுங்களாம். அதுல ஒரு 1000, அதுல ஒரு 1000, 2000 பொண்டாட்டி. ரோட்ல போறவங்க சொல்றாங்க. ரோட்ல போறவங்க அவ கட்சிக்காரி தானே, துண்டு போட்டிருக்காள்ல. துண்டு போட்டா உடனே கட்சிக்காரங்க தான் பேசுறான். சும்மா அந்த உனக்கு பேசுன என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவானே, மாமியா உடைச்சா எனக்கு தெரியாது, மாமியா உடைச்சா மண்குடம், மரும உடைச்சா பொன்குடம், அந்த மாதிரி பேசுற நீ. உனக்கு தெரியாது, நீ மாமியா வீட்டுக்கு போ, அப்ப தெரியும் உனக்கு. சார் இப்போ திமுகவுடைய கூட்டணியில பலம் இழந்துட்டு வருதுன்னு சொல்றாங்களே. ஏன்னா மதிமுகவை வந்து கிட்டத்தட்ட 6 சீட்டு வந்து போன தடவை கொடுத்துருந்தாங்க. இப்ப 7 சீட்டு கேட்டிருந்தாங்க. ஆனா அதுவும் குறைச்சு 5 சீட்டு தான் திமுக கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு திருப்தி இல்ல மதிமுகவுக்கு அப்படின்னு சொல்றாங்களே. மதிமுகவை எங்க கூட்டணியில வச்சிருக்கிறதே பெரியசு. மதிமுகவை கூட்டணியில வச்சிருக்கிறதே பெருசு. அப்ப அவங்கள கலட்டி விட வேண்டியது. அது எங்க முதலமைச்சர் பார்த்துப்பாரு. அது நான் சொல்றதுக்கோ நீ சொல்றதுக்கோ தேவையில்லை. அது எங்க முதலமைச்சர் கூட்டணி திமுக. அது எங்களுக்கு வலுவும் இல்ல, கத்திரியும் இல்ல. அதுல இருந்த மல்லை சத்யா அந்த கட்சியில இருந்து அவர் தான் அது எல்லாமே தூணா இருந்தாரு. அவர் அந்த கட்சியை விட்டு விலகிட்டாரு. விலகி அவரு தனி கட்சி கண்டுட்டாரு. கம்யூனிஸ்ட் கூட வந்து இருமா, அவரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. மல்லை சத்யா தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் திமுகவுக்கு ஆதரவுக்கு வந்துட்டாரு. புரிஞ்சதா? பாதி உடஞ்சு போயிடுச்சு. அந்த பாதிக்கு இந்த 5 தொகுதியே ஜாஸ்தி, மிஞ்சி போனா 3 தொகுதி தான் கொடுத்துருக்கணும். நீங்களே சொல்லிட்டீங்க உங்களோட கூட்டணி வந்து வலுவை இழந்துருச்சு. வலுவை எங்க இழக்குது? உடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்களே. அவன் அந்த கட்சி உடைஞ்சு போச்சு. மதிமுக உடைஞ்சு மல்லை சத்யா தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அவர் ஆரம்பிச்சு திமுகவுக்கு வந்துட்டாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2 கட்சியா போச்சு. அது ஒண்ணு மல்லை சத்யா, ஒண்ணு வைகோ. வைகோ தலைமைக்கு எங்க கூட்டணியில சீட்டு கொடுத்துருக்கோம். போன தடவை 6 கொடுத்தோம், இந்த தடவை 5 கொடுத்ததே ஜாஸ்தி, 3 தான் கொடுத்துருக்கணும். அது மல்லை சத்யா எங்களுக்கு எங்க கட்சியில வந்து ஆதரவு கொடுத்துட்டாரு. புரிஞ்சதா? ஆகையினால இதனால எங்களுக்கு உடையாது. எங்களை விட்டு வேற எங்கேயும் போனாக்க 1% வாங்குறது கூட யாருக்கும் யோக்கியதை இல்ல. அப்புறம் எதுக்கு இலவசங்களை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கு? அது எங்க இஷ்டம். அதை நீ யாரு கேட்க? எங்க கவர்மெண்ட், எங்க முதலமைச்சர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. சீமான் அவர்கள் வந்து என்ன கேக்குறாருன்னா, அவனுக்கு குடிக்க காசு இருக்கு, சினிமா பாக்கணும்னா அதுக்கும் காசு இருக்கு, காசு இருக்கிறவங்க கிட்ட எதுக்கு காசு கொடுத்து சோம்பேறித்தனமா ஆக்குறீங்க, அவனுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி. வேலை வாய்ப்பு கொடுக்காம வீட்டுல தூங்கிட்டு இருக்கானுங்க. எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு பாரு, வேலைக்கு இந்த பாரு. அதெல்லாம் இந்த கதையெல்லாம் விடாத. இன்னைக்கு ரோட்ல நடந்து போ, வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு எவ்வளவு தொங்குது பாத்தியா? காரணம் என்னன்னா வேலைக்கு ஆள் கிடைக்கல. படிச்சவங்களுக்கு இல்லையே. படிச்சவங்கன்னா படிச்சவன்னா என்ன வேலை?
படிச்சவொன்னு அந்த கேமராமேன் வேலை பார்க்க கூடாதா? இந்த ஒன்ன மாதிரி இந்த ஆங்கரிங் பார்க்க கூடாதா? எல்லாமே இவர் படிச்சவர்னா இவர் கலெக்டரா தான் போகணும். கலெக்டர்னா யூபிஎஸ் எழுதிருந்தா கலெக்டரா போகலாம். அப்புறம் எதுக்கு சார் அந்தந்த ஒவ்வொரு கோர்ஸை தேர்வு செஞ்சு படிக்கணும்? ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அது நாங்களா வேண்டாங்கிறோம். எல்லாம் பெத்தவங்க பண்ற அநியாயம். எல்லாம் நீங்க வேலை வாய்ப்பே உருவாக்கி தர நாங்க வேலை வாய்ப்பு உருவாக்கல. எந்த நாய் சொல்லுச்சு? இந்த இப்ப கூட 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் போன வருஷத்துல மட்டுமே. சார் 5 லட்சம் பேருக்கு குடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனா ஒரு 50,000 பேருக்கு தான். அதெல்லாம் 50,000 5 லட்சம் பேருக்குமே வேலை வாய்ப்பு அதுக்கு மேலேயும் கொடுத்துட்டோம். 30 லட்சம் பேருக்கு கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. நீங்க முதல்ல 5 லட்சம் முழுமையா அதெல்லாம் நாங்க 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம். இங்க எங்களுடைய ஆட்சி காலத்துல தான் இங்க இந்த கம்ப்யூட்டர் இதே வந்து சாப்ட்வேர் இதே வந்து அது வரலைன்னா டெக்னாலஜி வரும். எங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சரா இருக்கும் போதுதான் இங்க டெக்னாலஜியை கொண்டுட்டு வந்து லேப்டாப் ஏழை எளிய மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி அம்மா அவர்கள் தானே பண்ணிருக்காங்க. அம்மா பண்ணுனா அம்மா அந்த பாரு அந்த பொம்மநாட்டிய பத்தி பேசாத. அந்த பொம்மநாட்டினால என் வாழ்க்கையே போச்சு. என் வாழ்க்கை போனதே அந்த அம்மானாலதான். சும்மா இது பண்ண எனக்கு ரொம்ப கோபத்தை கலராத. 2021 என்கிட்ட கூட்டணி என்னை கூப்பிட்டு என் கட்சியவே நாசம் பண்ணது அந்த அம்மா தான். 71 தொகுதி நான் ஜெயிச்சு கொடுத்ததுக்கு எனக்கு என்ன கொடுத்துச்சு? எனக்கு செலவு பண்ண பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கூட அந்த பணத்தை கொடுக்கல. இது இப்ப போய் உக்காந்துட்டு இருக்காரு இவர்கிட்ட. யாருகிட்ட? தாவேக்கால போயிருக்காருல்ல அவர். செங்கோடையன் தான் வந்து எனக்கு மீடியேட்டரா இருந்தவர். எங்க கொண்டு வந்து கொடுத்தானுங்க? சும்மா திருட்டு பயிலுவோம். இங்க பாருமா, திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னா கரெக்டா செய்யும். சொன்னதை செய்யும், சொல்லாததையும் செய்யும். எங்களால் முடிஞ்ச சொல்லாததையும் செய்வோம். நீ இன்னைக்கு காலையில கூட இன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபம் திறந்து வச்சிருக்கோம். இன்னைக்கு எத்தனை தமிழகத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பூங்காக்கள், எத்தனை கட்டடங்கள், எத்தனை மெட்ரோ ரயில். என்ன தேவையில்லை? என்ன தேவையில்லை? அதுல வேலைக்கு ஆள் இருக்குல்ல. இப்ப மெட்ரோ ட்ரெயின் போறோம், பூந்தமல்லியில இருந்து இது வரையும் பீச் வரையும் போகுது. அதெல்லாம் சௌரியம் இல்லையா? அதே மாதிரி இங்க இருந்து ஏர்போர்ட் போகுது, அது சௌரியம் இல்லையா? என்ன உனக்கு சௌரியம் இல்ல? சும்மா இங்க பாரு, இன்னைக்கு வந்து சென்னை வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா எங்களுடைய ஆட்சி தான். எங்க ஆட்சி காலகட்டத்திலயும் பல்வேறு அவங்க காலத்துல ஒன்னும் புடுங்கல. அவங்க புடுங்கினதெல்லாம் பெயிண்ட் அடிச்சாங்க. ஆமா, ஆட்சி பண்ணாங்க. பச்சை பெயிண்ட் அடிச்சாங்க. அதாமா நாங்க இங்க பாரு, அவங்க அடிச்சது பூரா பச்சை பெயிண்ட். ஒரு புது பஸ்ஸாவது வாங்கி விட்டாங்கன்னு சொல்லு. அவங்க 10 ஆண்டு காலம் கடைசி ஆண்டாங்கல்ல, அதுல ஏதாவது பஸ் புது பஸ் வந்துச்சா? அவங்க ஆட்சி காலத்துல பழைய பஸ்ஸே நல்லாதான் இருந்திருக்கு. உங்க ஆட்சி காலத்துல புது பஸ் கணக்குக்காக ஏதோ ஒரு 150 பஸ் விட்டுருக்கீங்க. 150 பஸ் வாழ்வா பஸ் விட்டுருக்கோம். வாழ்வா பஸ் விட்டுருக்கோம். புரியா? மின்சார பஸ் விட்டுருக்கோம். அதெல்லாம் கிடையாது. இங்க பாருமா, 5000 பஸ் நாங்க இந்த 5 ஆண்டு காலத்துல 5000 பஸ் வாங்கியிருக்கோம். 150 பஸ் தான். அது இப்ப போன 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினது 150. மொத்தம் 5000 பஸ் வாங்கியிருக்கோம். புரிஞ்சுக்கோ. ஆனா தரம் இல்லாம இருக்கே. தரம் இல்லாம இல்ல, எல்லாமே அசோக் லேலாண்ட் கம்பெனி தான். அவங்க வாங்கினது எல்லாமே இங்க பழைய பஸ் பெயிண்ட் அடிச்சு ப்ளூ கலர். பழைய பஸ் வந்து பெயிண்ட் அடிச்சும் ஓடும். அது ரிப்பேர் பார்த்தா அதுவும் ஓடும். புது பஸ்ஸும் ஓடும். எல்லாம் தான் ஓடும். இன்னைக்கு எவ்வளவு மக்கள் ஜனத்தொகை இன்னைக்கு சென்னையில மட்டுமே. அதுக்கப்புறம் எவ்வளவு இங்க இருந்து ஒண்ணும் வேண்டாம். இங்க இருந்து நீ ஒரு 3 நாள் லீவ் விட்டா அதை எல்லாம் ஊருக்கு ஓடுறேன்றீங்க. அவ்வளவு பேத்துக்கும் ஒரு 700 பஸ், 5000 பஸ், 4000 பஸ் போன முறை பத்திரம் கொடுத்தானுங்க. எதுக்கு? இந்த பொங்கலுக்கு. இவ்வளவு தூரம் நாங்க ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பாரு, எங்க அரசை பத்தி குறை கூறுறவன் குறை கூறிட்டு தான் இருப்பான். எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்களுக்கு வாக்களிக்கிற மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. நாங்க மீண்டும் ஆட்சி பிடிப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி.